ஒரு சில விஷயங்கள் பேசும்போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் நான் சொல்லப் போறேன். கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர் ஆண்கள் எல்லாம் அந்த ஏரியாவுல யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்கவுண்டர்ல போடுறாங்களோ, பழிக்கு பழி தான் எங்களுக்கு வேணும். எங்களால இங்க வாழ்றதே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஹிந்து அமைப்புகள், எக்ஸ் முஸ்லிம் எல்லாருமே சேர்ந்து இந்த சம்பவம் நடக்கும்போது யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஜப்பான்ல இருக்கிறாங்க. அங்கிருந்து அவர் சொல்லிட்டாரு, நீங்க எல்லா ஆக்ஷனும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஒரு சில விஷயங்கள் பேசும்போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் நான் சொல்லப் போறேன். 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில தென் மேற்கு டெல்லியில் இருக்கும் உத்தம் நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில, அது தலித் மக்கள் வாழும் பகுதி. அந்த பகுதியில ஹோலி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 6 வயசு குழந்தை பலூன்ல அந்த கலர் தண்ணியெல்லாம் ஊத்தி கட்டி மேல இருந்து அவங்க மாமா மேல தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி விளையாடும்போது அந்த தெருவுல ஒரு இஸ்லாமிய பெண் அந்த பக்கம் வந்திருக்காங்க. தவறுதலாக அந்த தெறிச்சு விழுந்த தண்ணி அவங்க மேல பட்டுருது. உடனே அவங்க கோவிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே போய், சின்ன குழந்தை தெரியாம பண்ணிருச்சு, நீங்க எதுவும் தவறுதலான்னு நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க, இதை ஒண்ணும் பெருசாக்காதீங்கன்னு சொன்னோடனேயும் அந்த பெண் போயிட்டாங்க. அது அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா கடைசி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர் ஆண்கள் எல்லாம் அந்த ஏரியாவுல அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பெண்களை அடிச்சு கதவெல்லாம் உடைச்சு ஜன்னலை உடைச்சிருக்காங்க. அப்ப வெளியே போயிருந்த அவங்களுடைய மகன், அதாவது அந்த குழந்தையினுடைய தாய் மாமா என்ன இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பையனை ஓட ஓட விரட்டி வெட்டி வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த பையன் பேர் தருண். உத்தம் நகர் தருண் கேஸ் அப்படின்னு போட்டோம்னா இப்ப உடனே எல்லா நியூஸஸுமே உடனே இப்ப வந்துகிட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா இப்ப நான் 7:30க்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய நியூஸ், அதாவது நிறைய நேஷனல் நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாமே லைவா காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன லைவா காட்டுறாங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுறத காட்டுறாங்க. இப்ப அந்த பையனை கொஞ்சம் ரொம்ப சீரியஸா தான் இருக்காப்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 வீடு தள்ளி இருக்கிறவங்க அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த பையன் ஓடுறான், இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே அணை கட்டுற மாதிரி அப்படி வளைச்சிட்டாங்க. வளைச்சு அந்த பையனை வெட்டிட்டாங்க. சாரா மாதிரியா வெட்டுனது, தாக்குனதுல அந்த பையன் மட்டும் இல்ல, அவங்க குடும்பம், அவங்க பக்கத்து வீட்டுல இருந்து வந்தவங்கன்னு கிட்டத்தட்ட 9 பேருக்கும் மேல படுகாயம் அடைஞ்சிருக்கு. சாதாரண காயமா இல்ல, நல்ல படுகாயம். இன்னைக்கு தான் அந்த ஆட்கள் வெளியே வர்றாங்க. கையில, காதுல, அப்படி கண்ணுக்கு கீழே எல்லாமே பெரிய பெரிய காயங்களா இருக்கு. அவங்களோட ஃபேஸ பார்க்கும்போது நமக்கே தெரியும், அந்த அளவுக்கு அவங்க வேதனையில நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த வீடியோ ஒண்ணு நம்ம போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க, டெல்லி போலீஸ்க்கு. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த இளைஞர் ஒரு தலித் ஹிந்து இளைஞர். இப்ப இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டது ஒரு இஸ்லாமிய, கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர்கள் கொண்ட கும்பல். இப்ப இந்த விஷயத்த அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்கவுண்டர்ல போடுறாங்களோ, பழிக்கு பழிதான் எங்களுக்கு வேணும், நீ வீடை இடிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், எத்தனை பேர் என் பிள்ளைய அடிச்சு தாக்குனாங்களோ அத்தனை பேரோட உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை டெல்லி மக்கள் பெரும்பாலும் தருணுக்கு சப்போர்ட்டாக எல்லாரும் தரையில இறங்கி போராடுறாங்க. போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சு இப்ப ஈவினிங் வரைக்கும் 8 பேரை கைது பண்ணிருக்காங்க. நஜ்முதீன், சம்சுதீன், தாஜுதீன், உமருதீன், இம்ரான், இப்படி முசாஃபர், இப்படி சமயம் ஃபுல்லாவே இஸ்லாமிய இளைஞர்கள் தான். இதுல இன்னொரு பார்த்தோம்னா, ஒரு பையன் மைனர் பையன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அவனை அந்த பிரச்சனையில இழுத்துட்டு போய் விட்டு இப்ப அந்த பையனுமே ஜெயில்ல தான் இருக்கான். ஆனா கலந்துக்கிட்டது பார்த்தோம்னா 50, 60 பேருக்கு மேல வந்தாங்க. இப்போ வரைக்குமே டெல்லி போலீஸ் 8 பேரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க இதை ஏத்துக்கிறவே மாட்டோம், நீங்க வீடை இடிச்சாலும் சரி இடிக்காட்டும் சரி, எப்படி யோகி ஆதித்யநாத் பழிக்கு பழி வாங்குறாரோ அதே மாதிரி எங்களுக்கு வாங்குங்க அப்படின்ட்டாங்க. எதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, உத்தரப்பிரதேசத்துல காசியாபாத்ல 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு 8:15 மணிக்கு அவருடைய பேர் சலீம் வாஸ்திக். அவர் ஒரு யூடியூபர், அவர் ஒரு எக்ஸ் முஸ்லிம். அவர் முதல்ல மௌலானாவா இருந்தவங்க. அதுல இருந்து வெளியே வந்துட்டு இன்னைக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் எக்ஸ் முஸ்லிம் ஆகி 5, 6 வருஷம் ஆச்சு. ஒரு தைரியமானவர், பேச அவர் மூடவே மாட்டாரு. டைரக்ட் பேஸ்ல தான் போய் உட்காந்து எல்லா சேனலுக்குமே பேட்டி கொடுப்பாரு அவரு. மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப அவரை அதாவது ஹெல்மெட் போட்டு முகம் தெரியாத நபர்கள் 2 பேர் அவர் வீட்டுல படுத்திருக்காரு. ஹால்ல சோஃபால படுத்திருக்கும் போது அவரை நான் கழுத்தை அறுத்து வயிறை அறுத்துட்டு
தப்பிச்சு போயிடுறாங்க. யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:10 8:15 இந்த இஷ்யூ நடக்குது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து எங்களுக்கு நீங்க பதில் குடுக்காட்டின்னா, எங்களால வந்து இங்க வாழ்றதே வந்து கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஹிந்து அமைப்புகள், எக்ஸ் முஸ்லிம் எல்லாருமே சேர்ந்து அவரு சலீம் வாஸ்திக்க அட்மிட் பண்ணியிருந்தா ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே தரையில உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் பதில் சொல்லாம நாங்க போக மாட்டோம். இந்த சம்பவம் நடக்கும்போது யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஜப்பான்ல இருக்கிறாங்க. அங்கிருந்து அவர் சொல்லிட்டாரு, நீங்க எல்லா ஆக்ஷனும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்டா வெள்ளிக்கிழமை காலையில இந்த விஷயம் நடக்குது. சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமை 8:10க்கு அதாவது 2 பேர் போனாங்க இல்லையா, அதுல வந்து முகமது இசான், முகமது குல்ஃபாம் இந்த 2 பேருமே வந்து சொந்த அண்ணன் தம்பிங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து சலீம் வாஸ்திக் அவர்களை கழுத்தை வெட்டி வயித்தை வெட்டிட்டு அவரை வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில பரிதவிக்க விட்டுட்டு போனவங்க. இப்ப இவங்க 2 பேரை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதான் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது ஆண்டவன் இருக்கான் அப்படின்னு நமக்கு தோணும். அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் வந்து உருவாக்குறாங்க. போலீஸ் டீம் 10 டீம். அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 210 சிசிடிவி கேமராக்களை வந்து அவங்க வாட்ச் பண்றாங்க. இது வந்து வெரி பிரில்லியன்ட். அதாவது 210 சிசிடிவிகளை எவ்வளவு ஃபாஸ்டா அவங்க பார்த்திருக்காங்கன்னு பாருங்க. அப்ப ரோட்ல வந்து ஒரு பைக் வந்துகிட்டு இருக்கு. அந்த பைக்குக்கு பின்னாடி வந்தவர் முன்னாடி போற ஒரு பைக்கை வந்து ஒருத்தர் ஷூட் பண்றாரு. என்ன இந்த பைக்ல வந்து அந்த நம்பர் பிளேட் மட்டும் அதாவது அலைஞ்சிருக்கு. டெல்லியா, உத்தரப்பிரதேசா, சாரி டெல்லியா இல்ல வேற மாநிலத்துல வருதாங்கிறது மட்டும் அதை அப்படியே அழைச்சிருக்காங்க. பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆள் வீடியோ எடுத்திருக்காரு. இப்ப சலீம் வாஸ்திக் அவர்களை வெட்டவும் அப்ப போலீஸ் வந்து இந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, இவரை பத்தி நீங்க தகவல் கொடுக்கறவங்களுக்கு 1,00,000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 1,00,000 ரூபாய் வந்து நாங்க அதாவது அன்பளிப்பாக தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸ் ஃபுல்லாவே வந்து எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் இதுவான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த ஒரு பைக்ல 2 பேர் போய்கிட்டு இருந்தாங்க. 2 பேர் தலையிலுமே ஹெல்மெட் இருந்தது. அந்த நம்பர் பிளேட் மட்டும் தெரியுது. கீழே இருக்கிற இது வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன வீடியோவை அவர் போலீஸ்ட கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த இடத்துல இருந்து சுற்று வட்டாரத்துல 210 சிசிடிவி கேமராக்களை வந்து ஆராய்ஞ்சு அதுல வந்து கண்டுபிடிக்க போகும்போது தான் இவங்க அண்ணன் 2 பேருடைய பைக் அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 2 பேருக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தம்பியை தான் வந்து என்கவுண்டர்ல போடுறாங்க. போடும்போது அவருடைய மொபைல் வந்து அவங்க கையில சிக்குது. அதுல பார்த்தோம்னா இந்த ஆளுக்கும் பாகிஸ்தானில இருக்கும் ஒரு பயங்கரவாத கும்பலுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அந்த பயங்கரவாத கும்பல கிட்டத்தட்ட 18,200 மெம்பர்கள் வந்து அதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆள் வெட்டணும்னு அவன் சொல்றான், நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், உனக்கு நான் அனுப்பவா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் வெளியே வந்து. அப்ப அவன் எடுத்து வச்ச வீடியோ இருக்கு இல்லையா, அதை வந்து போலீஸ் வெளியிட்டு இருக்காங்க. சலீம் வாஸ்திக் அவர்களுடைய ஹால்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜையுமே வந்து அவங்க வெளியேற்றிருக்காங்க. முகமது இக்ஷான் அவருடைய பேரு முகமது இக்ஷான். அவர் வந்து அந்தாள வந்து என்கவுண்டர்ல போடவும் தான் இவ்வளவு விஷயம் தெரியுது. கரெக்டா பாத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆளை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நான் நினைச்சேன் ஒரு வாரமாவது அவனுக்கு உயிர் பயத்தை காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல. திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை இன்னொருத்தனை குல்ஃபாமை வந்து போட்டு விட்டாங்க. அவனை என்கவுண்டர்ல போடும்போது அவனுடைய மொபைலையும் செக் பண்ணும்போது அவன் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் பல நபர்களுடைய குறிப்பா பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல இருந்து இவனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவன் வந்து நம்மளுடைய இஸ்லாத்தை வந்து இவன் தவறா பேசிக்கிட்டு இருக்கான், இவனை வந்து நீங்க இல்லாம செஞ்சிருங்க அப்படின்னு ஆர்டர் வந்ததை எல்லா டீட்டெயிலுமே எடுத்து உத்தரப்பிரதேச போலீஸ் வந்து அதை ஃபுல்லா வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா சலீம் வாஸ்திக் அவர்கள் வந்து இன்னும் சாகல. அவர் வந்து ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாரு. இப்ப அவருக்காக அந்த மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து போராட்டம் பண்ணவும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு போல்டான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்ப அதே மாதிரி சலீம் வாஸ்திக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி ரேகா குப்தா அவர்கள் வந்து நீங்க இப்ப சம்பந்தப்பட்ட தருணுடைய உயிருக்காக ஈடு வந்து எங்களுக்கு உயிர் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்கிருந்த மக்கள் ஒரு சில இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பஜ்ரங் தள் குறிப்பாக இறங்கியிருக்காங்க. அவங்களும் இறங்கி போராடுறாங்க. அந்த ஏரியா இருக்க பசங்க எல்லாமே பயங்கர ஹார்ஷா பேசுறாங்க. இவங்களால எங்களால வாழவே முடியல. இந்நேரம் ஒரு இஸ்லாமியருக்கு நடந்தா அத்தனை பேர் தெருவுல வந்திருப்பாங்க. அத்தனை அரசியல்வாதியும் தெருவுல வந்திருப்பாங்க. இன்னைக்கு யாருமே எங்களை என்னன்னு கூட கேட்கல. அப்ப எங்களோட உயிர் வந்து அவ்வளவு கேவலமா போச்சான்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் இறங்குனாங்க. இப்ப அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய வீடை வந்து தீ வச்சு எரிச்சிருக்காங்க. கொஞ்சம் கலவரமாக ஆயிருக்கு. இதுக்கு இடையில ரேகா குப்தா அவர்கள் அந்த கைது செய்யப்பட்ட 8 பேருனுடைய வீடுகள் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 8வது நபர் வந்து இப்பதான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆள் பேர் வந்து இம்ரான்.
இப்ப 8 பேரோட வீடு இடிச்சது மட்டும் இல்லாம மிச்சம் கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய வீடையும் இடிக்கணும், எங்களுக்கு பதிலுக்கு பதில் வேணும் அப்படிங்கிறாங்க. போன வருஷம் ராம நவமி அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ராம நவமி கூட்டம் வரும்போது ஒரு இளைஞர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வீட்டுக்கு மாடி மேல போய் காவி கொடியை ஊன்றாப்ல. அந்த கொடியை ஊண்டி வித்தின் செகண்ட் கூட இல்ல, 9 சைடுல இருந்து அந்த இளைஞர் மேல வந்து குண்டு பாஞ்சு அந்த இடத்துலயே அந்த பையன் இறந்துடுறாரு. அந்த பையனுக்கு வந்து ஒரு 24, 25, 26 வயசு தான் இருக்கும். கல்யாணம் ஆகி 4 மாதங்கள் தான் அந்த பையனுக்கு ஆயிருந்தது. அப்ப எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பையன் ஒரு எமோஷனலா செஞ்ச விஷயத்துக்கு அப்ப இவங்க எல்லாருமே வந்து ப்ரீ பிளான்டா இருந்திருக்காங்க. எப்படி அவன் மேல போவான்னு தெரியும், ஒரு எமோஷனல்ல போவான், இல்லாட்டி வேற ஏதாவது கலவரம் பண்ணான்னு நினைச்சிருக்காங்க, ஏதாவது வேற ஏதாவது கலவரம் பண்ணான்னு அவங்க வந்து பிளான் பண்ணிருக்கலாம். பட் இவனை 9 இடத்துல இருந்து அவனை ஷூட் பண்ண உடனே அந்த பையன் இறந்துட்டாரு. அப்போ வந்து அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ண யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மெசேஜ் கொடுக்குறாரு, ஒருத்தன் கூட தப்பிச்சு போக முடியாது, சிக்கனவன் எல்லாத்தையும் செதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு போல. அவங்க 2 நாள் தான், ஒரு 2 பேர்லாம் பார்த்தோம்னா நேபாள் பார்டர்ல அரெஸ்ட் பண்றாங்க, ஒரு 2 பேர் பார்த்தோம்னா பங்களாதேஷ் பார்டர்ல அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண அத்தனை பேருமே வந்து 2 பேரை மட்டும் பிடிச்சிட்டு மிச்ச 7 பேரையுமே வந்து என்கவுண்டர்ல போட்டாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, அதாவது வந்து 9 பேர் எப்படி வந்து நீங்க போடலாம், ஒருத்தன் தானே செத்தான் அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதி அறிவாளிகள் கேட்கும்போது அவர் சொன்னாரு, அதாவது அந்த பையனுடைய உடம்புல வந்து மொத்தம் 27 குண்டுகள் இருந்துச்சு, அந்த 27 குண்டுகளை நான் 9 பேருக்கு நான் பிரிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு பதில் சொன்னாரு. எப்படி, அதாவது யோசிச்சு பாருங்களேன், எந்த விதமான ஒரு தைரியமான முதல்வராக இருந்தா இப்படி ஒரு பதில சொல்ல முடியும். இப்ப அதே மாதிரி இப்ப என் பையன் செத்துட்டான்ல, என் அண்ணன் செத்துட்டான்ல, என் தம்பி செத்துட்டான்ல, பழிக்கு பழி வேணும்னு அந்த மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, பாருங்க அவங்க ஹோலி விளையாடும் போது பள்ளிவாசல் எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பேசுவாங்க. நீங்க வந்து எங்க ஏரியாக்குள்ள வந்து நீங்க ஹோலி கொண்டாடுறீங்கன்னு சொல்லும் போது யோகி ஆதித்யநாத் இந்த தெருவுக்குள்ள நீ வரக்கூடாது, அந்த தெருவுக்குள்ள அவே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, எல்லாரும் வாழ்றதுக்கு தான் இந்த நாடு. அப்படி நாங்க ஹோலி விளையாடும் போது மேல கலர் பொடி பற்றும் நீ நினைக்கிறியா, உன் பள்ளிவாசல மூடிக்க, உன் வீட்டையும் மூடிக்க, வீட்டை விட்டு வெளியே வராத அப்படின்ட்டாரு. போன தடவை அவர் அப்படிதான் சொன்னார், நாங்க ஹோலி விளையாட போறோம், இஷ்டம் இல்லாதவன் வீட்டுக்குள்ள இருந்துக்க, உன் பள்ளிவாசல முடிக்க, தர்காவை முடிக்க, மஜித்தை முடிக்க, ஈத்கானவை பூட்டி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மக்கள் வந்து ஃப்ரீயா வந்து விளையாண்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் கொண்டாட போறாங்க, 2 நாள் கொண்டாட போறாங்க, இதுக்காக என்ன செய்யுது, ஹோலிக்கு விஷ் பண்ணாத, ஹோலிக்கு விஷ் பண்ணா வந்து ஹராம் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன பண்ணாங்க போன வருஷம், சரி நீங்க ஹோலிக்கு விஷ் பண்ண வேண்டாம், அது ஹராம், நாங்க வந்து இந்துக்கள் கடையில மட்டும் நாங்க எங்களுக்கு தேவையான கலர் பொடிகளையும் அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு இஸ்லாம் பெரும்பாலான மக்கள், அந்த விவரம் தெரியாத மக்கள் வேண்டாம் போய் வாங்கியிருக்காங்க, பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர் கடையில போய் கலர் பொடி வாங்கல. இப்ப கலர் பொடி, அதாவது கலர் பொடி மேல பட்டா ஹராம், விஷ் பண்ணா ஹராம், அப்ப நீ கலர் பொடி மட்டும் வித்து காசாக்கலாமா, அதுவும் இந்த காப்பீர்களுடைய காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்துக்களினுடைய கடைகளை வந்து பைகாட் பண்ணிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய லாஸ் அங்க இருக்கும் வியாபாரிகளுக்கு. யாரோ ஒருத்தர் மேல உட்காந்துக்கிட்டு நீ வந்து விஷ் பண்ணாத, நீ வந்து அவங்க கூட சகோதரனா பழகாத, அவங்க கூட கொடுக்கறது வாங்கி திங்காதன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு பார்த்தோம்னா மக்கள் எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்துருச்சு. நிறைய இஸ்லாமியர் கடைகளை வந்து பைகாட் பண்ணிட்டாங்க வடநாட்டு பக்கம். இப்ப அதே மாதிரி தான் இப்ப இங்க இருக்க மக்களுமே வந்து நாங்க நிறைய விஷயங்களை நாங்க பைகாட் பண்ண போறோம்னு ஓப்பனாவே பிள்ளைகள்லாம் இறங்கி, பெண் பிள்ளைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன சின்ன பிள்ளை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, ஒரு நாட்டினுடைய தலைநகர்ல ஒரு விளையாட எங்களுக்கு வந்து யாரையுமே நாங்க டிஸ்டர்ப் பண்ண, ஒரு சின்ன குழந்தை செஞ்சதுக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய அநீதி கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கும் அந்த டெல்லியை சுத்தி இருக்கும் அந்த கடைகளை வச்சுட்டு இருக்க அந்த களவாணி பயல்கள் பூராமே வந்து மிரட்டுறாங்களாம். அதையும் அவங்க சொல்றாங்க, ஒரு ஆண் கூட எங்களால அந்த ஏரியாக்குள்ள போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ரேகா குப்தா அவர்கள் வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் பார்த்தோம்னா டெல்லியை சுத்தம் பண்ணியிருக்காங்க. டெல்லி அவ்வளவு கந்தகியா இருந்ததை டெல்லியை நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க. யமுனாவை வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து வேலை பார்த்து தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட் பூஜாலாம் அந்த யமுனை நதியில தான் நடக்குது. ரோடு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க, சாக்கடை நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளையும் வீடு தேடி சேரி பகுதிகளுக்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த சேரி பகுதிகளை ஃபுல்லாவே வந்து இப்ப ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, அந்த மக்களுக்கு வந்து அடுக்குமாடி வீடு கட்டி கொடுத்துட்டு இவங்களெல்லாம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட் வேக வேகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இப்படி ஒரு இஷ்யூ நடந்தது.
இப்பதான் ஈரான் விஷயம் நடந்து முடிஞ்சு கிடக்கு. அது மூலம் இப்படி ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறது 4 நாள் வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருக்கோமான்னே தெரியல. அதுக்குள்ள இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு, கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னேவும் இப்படி எல்லாருமே இருக்கிறீங்களா அப்படின்னு தான் தோணுது. ஆனா வடநாட்டு மக்கள் பேசுற பேச்செல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அந்த அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு சமூகமே வந்து இன்னொரு சமூகம் ஒரு அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கிறது வந்து அப்படியே அந்த கேப் வந்துகிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் எல்லாம் தெரியுது. இப்ப நம்ம நிறைய சேனல்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அந்த மக்கள் கமெண்ட்ல எழுதுறது, அந்த மக்கள் பேசுறது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இனி வரும் காலங்கள்லயாவது இது மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் இருக்கிற மக்களை வந்து மனம் வருத்தப்படாம எல்லாரும் சகோதரர்களா வாழணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.